புதையலின் புதிர். அத்தியாயம் 11. ரகசிய அறையில் ஒரு புதிர். திறக்கப்பட்ட அறை பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கு பண்டைய நினைவு சின்னங்கள், உயரமான சிலைகளால் அந்த அறை நிரம்பி இருந்தது. அந்த அறையின் மையத்தில் ஒரு தங்க சிலை கண்களை பறிக்கும் அளவிற்கு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. திலகர் அதை ஆர்வமாக சென்று தொட அந்த அறையின் கதவு பெரும் சத்தத்துடன் மூடப்பட்டது. இருவரும் ஓடி சென்று அந்த அறையின் கதவை தள்ள முயற்சி செய்ய பலனளிக்கவில்லை. அறையில் சிக்கிக் கொண்டோம் என இருவரும் உணர்ந்தார்கள். அறையில் வினோதமான அமைதி. காற்று அறையில் குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு மூச்சு விட சிரமம் ஏற்படுவது உறுதி என பார்த்திவ் நினைத்தான். வெகுநேரம் தேடியும் நாம் வெளியேறும் வழி காணவில்லை என கூறினான். பார்த்திவ், இது பண்டைய சோழர்களின் புத்திசாலித்தனமான பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்று. எப்படியும் நாம் தப்பிக்க இங்கு ஒரு வழி இருக்க வேண்டும் என்று கூறினான். திலகர் அங்கிருந்த கல்லில் பொறிக்கப்பட்ட ஒரு சின்னத்தை காட்டினான். பார்த்திவிற்கு அது ஒன்றும் புரியவில்லை. ஏதோ ஒரு புதிர் என்று கூறினான் திலகர். அதில் நிழல்கள் விழும் இடத்தில் இருள் எழுகிறது. அதன் பிரதிபலிப்பில் ஒளியை தேடு என குறிப்பிடப்பட்டிருந்தது. பார்த்திவ் யோசித்து பிரதிபலிப்பு என சொல்ல, திலகர் அது கண்ணாடியாக இருக்கலாம் என்று கூறினான். கண்ணாடிதான் இதற்கு விடையாக இருக்குமா என யோசித்து கேட்டான்.